பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இதனால வரையும் விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது. வைகோ இருக்கார் பாத்தீங்களா, வைகோ ஒரு விஷயம் பேசுறாரு, என்ன தெரியுமா? விஜய் ஆட்சி சூப்பரா இருக்கு, ரொம்ப தாவை கட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. இங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், போக்சோ வழக்குகள் நிறைய பதிவாகுது, இதுக்கு காரணம் மோடி இதுக்காக தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்றாரு. நீங்களும் ஒரு பத்திரிகை தான் நினைக்கிறேன். பாஜக எதிர்ப்புக்கும் விஜய் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? பாஜக கிட்ட திருமாவளவன் இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா விஜய் இறங்கி போயிருக்காரு, அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இடதுசாரிகள் தெளிவாக தான் இருக்காங்க, இப்போ கூட இடதுசாரிகள் தெளிவாக தான் இருக்காங்க. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகணும் அப்படின்னு எடுக்கும்போது நாங்கள் அந்த கூட்டணி வர மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சனை எங்கேருந்து வரும் தெரியுமா? ஒரு அரசியல் கட்சிக்கு பிரச்சனை இன்னொரு அரசியல் கட்சியால் வராது, சினிமாவில் தான் வரும். காங்கிரஸ் தான் அவருக்கு முட்டு கொடுக்குறான்னு சொன்னானுங்க. விஜய் அவர்களுக்கு எம்பி கணக்கு இல்லை, அதனால இந்திய கூட்டணியில் விஜயில சேர்ந்து பயணிக்க முடியாது, எம்பி வரும்போது பார்க்கலாங்கிறாங்க. அப்போ விஜயை காக்குறாங்க. இதில் இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் சீட் கிடைக்காது, அது வந்து உறுதி. டிவிக்கு தான் நிற்க போகிறாங்கிறது தெளிவான விஷயம். மாறி வரும் பல்வேறு அரசியல் சூழல்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை எப்படி மாற்றி அமைக்க இருக்கின்றன என்பது பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். 2026 தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் பரபரப்பாக உருவாகியிருக்கு. தினம்தோறும் கட்சி மாறக்கூடிய ஒரு வேலை, கூடுதல் தமிழக அரசியலில் புது கூட்டணியும் உருவாகியிருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் தான் 26 தேர்தல் அப்படிங்கிறது. அது எதை உணர்த்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கூட்டணி சிதைச்சிருச்சு. அது அப்படியே கம்ப்ளீட்டாக அதோட ஷேப்பை மாற்றிடுச்சு. திமுகவோட இருந்த, இப்போ திமுக இருக்கிற இடத்துல டிவிகேங்கிறது இருக்குது, மற்றபடி திமுகவோட இருந்த கூட்டணி கட்சியெல்லாம் இப்போ விஜயோட இருக்காங்க அப்படின்னு மாறி இருக்குது. என்ன, சிலர் உள்ள ஆதரவு, சிலர் வெளியில், அமைச்சர்கள் உள்ளே வந்திருக்காங்க, சிலர் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறது. சிபிஎம் சிபிஐ வெளியில் இருக்காங்க, விசிக ஐஎம்எல் காங்கிரஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டணி மந்திரி சபையை பார்க்குறது, ஒரு கூட்டணி ஆட்சி நம்ம பார்க்குறோம். மக்கள் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்க மாட்டாங்க, தனிப்பெரும் கட்சி தான் எப்பயும் ஆட்சியில் இருக்கணுங்கிற மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இதனால் வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக போன்ற கட்சியில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி அந்த பேச்செல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதில் ரொம்ப நீங்கள் கேட்டது முக்கியமான விஷயம் இப்போ விஜய் தலைமையில் உருவான அந்த புதிய கூட்டணி, அந்த கூட்டணி உருவாயிருக்கு. அந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கலாம், அந்த கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் யார், பிறகு அந்த கூட்டணியுடைய செயல் திட்டத்தை எப்படி வகுக்கலாம், என்ன மாதிரியான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு லாங் கோல் எப்படி ஒரு ரோட் மேப் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மதச்சார்பற்ற இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேர் சொன்னார், ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டேக் ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டேக் கொண்டு வைப்பாங்க. பேரெல்லாம் வச்சதுக்கப்புறம் அது இன்னும் சர்ச்சைக்கு உள்ளாகும். ஏன்னா அந்த பேருக்கு எடுத்தபடி செயல்படுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியில் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, பேர் வைக்கிட்டோம், அப்புறம் அதுக்கோட ஒருங்கிணைப்பெல்லாம் யாருன்னெலாம் பார்த்துக்கலாம். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு போச்சு, எஸ் கிளியர். இப்போ அடுத்து வரக்கிறது உள்ளாட்சி எலெக்ஷன். உள்ளாட்சி எலெக்ஷனில் எப்பயும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். பட் இந்த முறை அப்படி இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் திமுக இல்லாத ஒரு கட்சி ஆளுங்கட்சியை மாறி இருக்கிறதுனால, அப்போ திமுக தாவேக்கன்னு சொல்லிட்டு உள்ளாட்சியில் 3 பேருமே மிகப்பெரிய அளவில் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது யாருக்கு அது அட்வான்டேஜ் இருக்குது, ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜா அல்லது எதிர்கட்சிக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கடுத்து முக்கியமான எலெக்ஷன் எது அப்படின்னா, இடைத்தேர்தலை விட்டுட்டு அடுத்து மக்களவை தேர்தலாம். அடுத்து இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படின்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய அளவில் டிபேட்டில் போகும். அதான் முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும். இடையில தான் அந்த இடைத்தேர்தலும் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி போகும்போது அந்த இடத்துல மக்களவை தேர்தலில் போகும்போது அதுக்கு விஜய் என்ன செய்ய போகிறாரு, அது விஜய் என்ன ஒரு அரசியல் நிகழ்த்தி காட்ட போகிறாரு அப்படிங்கிற கேள்வி. இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு புதிய கூட்டணி உருவாக்கியிருக்கோம். இந்த கூட்டணியுடைய திட்டம் என்ன, அதை பற்றிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு கமிட்டியினுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விஜய் இப்போ நாங்கள் புதிய கூட்டணி உருவாக்கிட்டோம், இப்போ காங்கிரஸ் எதை பற்றி பேசுவாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேச மாட்டாங்க, டெல்லி அரசியலையும் பாஜக எதிரான அரசியலும் அவங்க பேசியாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் கூட வச்சுக்கிட்டு பாஜக எதிர்ப்பு அரசியல் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு மாணிக்கத்தை அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எம்பியோடைய நம்பர் இல்லை, எம்பி அக்கௌண்ட் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் விஜய் நாங்கள் இந்தியா கூட்டணியில் சேர்க்கிறதோ பாஜக எதிரான ஃபைட் பண்ணுறதுலேயே ஒரு தொய்வு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறார்.
ஏங்க அப்படி சொல்கிறீங்க? விஜய்க்கு தான் ஒரு எம்பி உருவாக வாய்ப்பு கிடச்சிச்சு. சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணதும் அந்த எம்பி டிவிக்கு தான் கிடச்சிச்சு. அதான் நீங்கள் தட்டி பறிச்சிட்டிங்களே அவங்ககிட்ட இருந்து. பறிச்சுட்டு அவருக்கு எம்பி அக்கௌண்ட் இல்லையா, ஸோ அதனால் வந்து தேசிய அரசியலை பற்றி அவர் இப்போ ஒரு நிலைப்பாடு எடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு பூசி முழுகுறாங்க. சரி, காங்கிரஸ் பூசி முழுகுறாங்க தெரிஞ்சு போச்சு. பாஜகவையும் மோடியும் அவங்களோட அந்த ஐடியாலஜி, இந்துத்துவ ஐடியாலஜியும் விஜய் என்ன ஃபைட் பண்ண போகிறாரு, எப்படி அதை அது சரியான நிலைப்பாடு தான் சார். இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னா ஸ்டேட்டுக்குள்ள கூட்டணி இருக்கும். இப்போ இந்தியா கூட்டணி என்னதான் திமுக இருந்தாலும் தமிழ்நாடு லெவலில் வரும்போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது தான். இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் வரணுமா அதை முடிவு பண்ணுறது எம்பி தானே. இல்லை, அதாவது அதான் சொன்னேன், ஸ்டேட்டோட தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சுங்க. 2026 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. 2026 திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இன்னொன்று வந்து விஜய் தனி அணியாக தான் இருந்தார். இப்போ விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்காதனால இந்த கூட்டணி புதுசாக உருவாயிருக்கு. இந்த கூட்டணி ஆக்சுவலாக எப்போ உருவாயிருக்கணும் அப்படின்னா தேர்தலுக்கு முன்பு உருவாயிருக்கணும். அடிப்படையில் வந்து இந்த கூட்டணி வந்து மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான கூட்டணி தான். ஏன்னா மக்கள் வந்து விஜய் வேண்டாம் அப்படின்னா இந்த கூட்டணியை சிபிஎம்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, விசிகாக்கு ஆதரவு கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்க வந்து முன்னாடி விஜயோட போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நம்பர் வந்துருப்பான்றது இப்போ தெரியாது நமக்கு. ஸோ இது வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சித்தாந்த ரீதியான கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, சித்தாந்தம் அப்படின்னு பேசினாவே அது சென்டரில் இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிற அந்த அரசியலுக்கு எதிரான சித்தாந்தம் தான். பாஜக ஒரு மதவாத அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மதவாதத்துக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து இங்கே யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறதான். இதனால் வரையும் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே அந்த அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் தொடர்ச்சியான ஒரு வெற்றியை பெற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து களம் வந்து மக்களவைத் தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம் அப்படின்னு மக்கள் தெளிவாக பார்த்து வாக்களிக்கிறாங்க. மக்களவைத் தேர்தல் வரும்போது பாஜக எதிர்ப்பு. ஏன்னா பிரதமர் மோடியின் மீது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அடிப்படையில் ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ரெண்டாவது அவங்க பின்பற்றக்கூடிய வலதுசாரி சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம், இதெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய சிக்கல் பண்ண விஷயமா இருக்குது. அதனால தான் என்ன டேக்ல நீங்கள் செயல்பட போகிறீங்க, ஒரு கூட்டணியாக இருக்குதுன்னா அந்த கூட்டணி என்ன டேக்ல செயல்பட போகுதுங்கிறது தான் பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு விஜயோட சப்ஜெக்ட் வருவோம். இப்போ இங்கே இவர் உருவாக்குற கூட்டணியில் ஏன் மாணிக்கம் தாக்கூர் அந்த வார்த்தை சொன்னான்னு தான் கேள்வி. ஏன் அப்படின்னா அடுத்து உங்களோட பாலிடிக்ஸ் டெல்லி நோக்கி, தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். திரும்ப 31 தான் தமிழ்நாட்டுக்கு வர போகிறீங்க நீங்கள். இப்போ இங்கே இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மோடி வேணுமா வேணாவா அப்படின்னு ஒரு எலெக்ஷன் நடக்க போது அடுத்த 2 வருஷத்தில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் முட்டு கொடுக்குற மாதிரியான விஜய்க்கு ஒரு விஜய் தற்காக்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு. அவருக்கு எம்பி அக்கௌண்ட் இல்லை, அதனால் அந்த விஷயத்தெல்லாம் பேச போகிறதில்ல அப்படின்ற மாதிரி விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. சார், மற்றவங்களாம் வந்து ரொம்ப காங்கிரஸை விட்டுட்டு ஐயோமலோ இல்லை மற்றவங்களோ அவங்கள வந்து பார்த்தா ரொம்ப சாஃப்டாக வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஜய்க்கு ஒரு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை சார், விஜய் அவர்களும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்போம்னு நிலைப்பாடு சொல்கிறாரு. அதுலேருந்து தான் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்ற காமராஜை ஏன் கூப்பிட்டீங்க? அமமுக இருந்த காமராஜ் எதுக்கு அவளோட ஆதரவு நீங்கள் ஏன் திரும்ப பெற்றீங்க? அந்த விஷயத்தில் டிடி தினகரன் என்ன விஷயத்த சொல்கிறார்? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஆதரவு மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொன்னவர் ஏன் வந்து என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்ற அமமுகனுடைய ஆதரவு ஏன் பெறாரு? ஏன் அங்கேருந்து 25 ரிபல் எம்எல்ஏக்கள், அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்களையும் அவங்களோட ஆதரவை ஏன் கேட்டுப்படுறாரு? இது எதற்காக சிவி சண்முகத்தை போய் அவர் மீட் பண்ணார்? நாங்களா கேட்கல, அவங்களா வந்து கொடுத்த போது இவர் வீட்டுக்குள்ளங்க போறாரு, சிவி சண்முகத்தோட அலுவலகத்துக்குள்ளங்க போறாரு. எடப்பாடி பழனிசாமி கிரீன்வேஸ் ரோட்லங்க இருக்கு அவர் வீடு. அங்கே போகிறத விட்டுவிட்டு ஆழ்வார்பட்டியே அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் எனக்கு மறந்துட்டேன். சென்னையில் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிவி சண்முகத்துடைய கட்சி அவர் அட்வொகேட்டாக இருக்காருன்னா அவர் அட்வொகேட் ஆஃபீஸ் போய் மீட் பண்ணி அங்கே போய் சோஃபாவெல்லாம் கொடுத்து சால்வெல்லாம் போட்டு மரியாதை செலுத்திட்டு வராரு. அவர் என்டிஏவோட கேண்டிடேட், அவர் எந்த கேண்டிடேட்? சிவி சண்முகம் உடனே என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்டிஏல கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார். நாங்கள் புரிஞ்சு வந்துட்டு நாங்கள் என்டிஏ கிடையாதுங்கிறாங்க. தேர்தல் சந்திக்கிறவரும் என்டிஏ தான். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது டிஎம்கே கூட்டணி மட்டும்தான், அவ்வளோதான். இதுதான் 2 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டை மாற்றினீங்கன்னா அது என்ன விதமான நிலைப்பாடு? உங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை பேசுகிறீங்க, அவ்வளோதான். இடதுசாரிகள் தெளிவாக தான் இருக்காங்க, இப்போ கூட இடதுசாரிகள் தெளிவாக தான் இருக்காங்க. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகணும் அப்படின்னு எடுக்கும்போது நாங்கள் அந்த கூட்டணி வர மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து எம்எல்ஏ சிபிஐ எம்எல்ஏ கூட்டிக்கிட்டு ஒரு 3 பேர், சிபிஎம்எல், சிபிஐ, சிபிஎம் 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க, அவ்வளோதான். இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிட்டாங்க, அதெல்லாம் செயல்பட போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ இடதுசாரிகள் விட்டுருங்க, அவங்க தெளிவு அரசியல், இந்த அரசியல் அவங்க தெளிவு, வெளியிலேருந்து ஆதரவு, விஜயோட பயணிக்க மாட்டோம்ன்றது தெளிவு, ஓகே. இப்போ விசிகாவும் மற்றவங்களும் உள்ளே போயிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஐஎம்எல் கூட விட்டுருங்க, அவங்க வந்து இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஐடியாலஜி பேச மாட்டாங்க, விட்டுருங்க. திருமாவளவன் நிறைய ஐடியாலஜி பேசுவார். இப்போ அவர்கிட்ட கேட்குறேன், விஜய் கிட்ட கூட்டணி போனீங்களே, விஜய் உங்ககிட்ட அரசியல் ரீதியான என்ன டிஸ்கஷன் செஞ்சார்? இந்த கேள்வி ஏன் முக்கியமான கேள்வி அப்படின்னா, இதுவரையும் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் அவர் எங்கேயுமே அரசியல் ரீதியான ஒரு உரையாடல் செஞ்சதே கிடையாது. யாராவது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுங்க, நம்ம பார்க்கலாம். அவர் எதையுமே
அவர் ஒன் வே டாக் மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், அதை எடுத்து எல்லாரும் டிபேட் பண்ணுவாங்க. இல்லை மேடையில் பேசுறது, சட்டமன்றத்தில் பேசுறது தான் அது அரசியல். உரையாடல் கிடையாது. உரையாடல்ங்கிறது வேற, பேச்சுங்கிறது வேற. சொற்பொழிவு காட்டலாம், மேடையில் உட்காந்துட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நீங்கள் காட்டலாம். அரசியல் உரையாடல் அப்படிங்கிறது 2 கருத்துக்கள் மோதி அதுலேருந்து ஒரு புதிய கருத்துக்கள் பிறக்கிற அளவுக்கு ஒரு இஷ்யூஸ் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் கூட இப்போ கச்சத்தீவு பிரச்சனையோ, இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற சார்ந்த பிரச்சனையோ, இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக செய்யக்கூடிய மற்ற பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களோ, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பல்வேறு கோணத்தில் அதை பற்றி விவாதிக்கணும். அதை பற்றி விவாதித்து ஒரு கிளாரிட்டி ஏற்படுத்தணும். இதனால் வரையும் விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது. நல்லா பாருங்க, விஜய் அவர்கள் தனக்கு பெரும்பான்மை இல்லை, அதனால விசிகா, ஐஎம்எல் மற்ற தலைவர்லாம் அவங்களோட அலுவலகத்துக்கு வந்து சந்திச்சு ஆதரவு கொடுன்னு கேட்டுவானார். நான் ஆட்சி அமைக்க போகிறேன், நான் தான் சிஎம் ஆக போகிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு தான் கேட்டார். அந்த இடத்துல எந்த விதமான அரசியல் உரையாடல் நிகழ்த்தப்படவில்லை. அவ்வளோதான். தனிப்பெரும் கட்சி அந்த கட்சி வந்துருச்சுங்கிறதுனால அந்த 2வது 3வது அந்த கட்சி வேறு ஏதோ விஷயத்துக்குலாம் இல்லீகலாக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே இதை ஆதரிக்கிறது எடுத்து வந்துட்டாங்க. அப்போ விஜய் கிட்ட இதனால் வரையும் அரசியல் ரீதியான உரையாடல் நிகழ்த்துவதற்கு இந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு யாருக்கும் வாய்ப்பே அமையல. 2 இடதுசாரிகளுக்கும் அமையல, விசிகாவுக்கும் அமையல. சரியா? அந்த வாய்ப்பு ஃபஸ்ட் டைம் எப்போ அமையுதுன்னா, அவர் புதுசாக ஒரு டேக் அமைக்க போகிறேன், ஒரு கூட்டணி உருவாக்க போகிறேன்றாங்களே. ஏன்னா கூட்டணின்னு வரும்போது ஒரு குறைந்தபட்ச செயல்திறன் ஒன்று வச்சிருக்காங்களே, 3 பாயிண்ட் இல்லையா? அதில் 3வது பாயிண்ட் குறைந்தபட்ச செயல்திறன் தானே. குறைந்தபட்ச செயல்திறனா அரசியல் சார்ந்த விஷயத்தை அங்கே பேசணும். எந்த அரசியலுமே இல்லாத விஜய் கூட வந்து திருமாவளவன் கூட்டணி அமைப்பார். குறைந்தபட்சம் சப்ஜெக்ட் தான் வரேன். அப்போ ஏன் திருமாவளவன் கூட்டணி அமைச்சர்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரைட், ஓகே. அப்போ அதை பற்றி பேசுவோம். அதாவது திருமாவளவனுக்கு எப்பயும் ஒரு அரசியல் அட்வான்டேஜ் எல்லாரும் கொடுப்பாங்க, பத்திரிகையாளர் எல்லாரும் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ தலித் தலைவர்களாக விலை பேசி வாங்கிட்டாங்க. ஸோ வந்து திருமாவளவன் மட்டும் தான் வாங்க முடியல. திருமாவளவன் பலமுறை ட்ரை பண்ணியிருக்காங்க, அது அவரும் ஒத்துருக்கார். எனக்கு பலமுறை ட்ரை பண்ணாங்க, நான் போலனார். அதனால தான் அவர் வந்து மதிக்கப்படக்கூடிய தலைவராக மாறுறாரு. இவ்வளோ பேரும் அவங்களோட வலையில், அதிகார வலையில், ஆசை வலைகளில் வீழ்ந்துட்டாங்க. இவர் மட்டும் அதை விதிவிலக்காக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு கூடுதலான அட்வான்டேஜ் இருந்துச்சு. எல்லாரும் அதை பாராட்டினாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேசிய அரசியலில் முக்கியமான தலித் தலைவர்கள், ராம்தாஸ் அத்வாலே இருக்கட்டும், ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கட்டும், இது நம்ம ஜிதன் ராம் மஞ்சியா இருக்கட்டும், அப்புறம் வந்து இங்கே சிராக் பாஸ்வானோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த ஃபேமிலி எல்லாமே இன்றைக்கி எல்லாருமே பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாஜகவுடைய ஒரு அமைச்சர்களாகவே பயணிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க மாயாவதி, யூபியில் மாயாவதி வந்து பாஜக சேர மாட்டாங்க. ஆனால் செயலற்ற தலைவராகிட்டு யூபியில் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி படர்ந்த தலைவர். அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு பெரிய பிம்பமாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அப்படியே கரைஞ்சு போயிட்டாங்க அரசியல். அவங்க பாஜகவுடைய பி டீமாக சைலண்டாக செயல்பட்டு அவங்க தங்களோட அரசியல் இழுத்து போக செஞ்சுட்டாங்க. ஓகே, அப்போ இவ்வளோ விஷயத்தில் திருமாவளவன் வந்து விதிவிலக்கு நிற்கிற நம்ம பார்த்தோம்ல. பாஜக கிட்ட திருமாவளவன் இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விஜய் எந்த இறங்கி போயிருக்காரு, அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். மற்ற தலைவர்கள் நான் சொன்ன இந்த இவ்வளோ தலைவர் இருக்காங்களே, இவர் நம்ம ராம்தாஸ் அத்வாலே இருக்கட்டும், ஜிதன் ராம் மஞ்சியா இருக்கட்டும், எல்லா தலித் தலைவரும் சரி இந்தியாவில் இருக்கும். அவங்களாம் ஏன் பாஜக இறங்கி போனாங்கன்னா, அவங்களுடைய கட்சி கேடர்ஸ் இருக்காங்களே, அந்த கேடர்ஸ் எல்லாருமே பாஜக சித்தாந்தத்துக்கு அவங்க ஆல்ரெடி ஈல்ட் ஆகிட்டாங்க. ஸோ உங்கள் வாக்கு வங்கி அங்கே தப்பும் போயிடுச்சுன்னா, தலைவர் இருந்து என்ன, வாக்கு வங்கி இருந்தால் தான் தலைவரோட கெத்து, தலைவருக்கான அந்த அரசியல் ரீதியான அந்த அங்கீகாரங்கிறது. வாக்கு வங்கி இல்லாத தலைவருக்கு பொலிட்டிக்கல் ரீதியான வேல்யூ கிடையாது. ஸோ இங்கே திருமாவளவன் அவருடைய வாக்கு வங்கி விஜயோட இரடு ஆகிடுச்சு, அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் திருமாவளவன் தள்ளி திருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வட மாவட்டங்களில், அதாவது தமிழ்நாட்டில் 100 தலித் தொகுதியில் எடுத்துக்கிட்டு வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் சமூகத்தை அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துகிட்டு 100 தொகுதியில் எடுத்துட்டா 90% தொகுதியில் 85-90% தொகுதியில் விஜய் அவர்கள் கைப்பற்றிட்டார். இதுக்குமே வந்து திருமாவளவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார். தலித் ஓட்டு மட்டும் விஜய் கன்சல்ட் ஆகல, எல்லா சமூக ஓட்டும் தான் கன்சல்ட் ஆகிருக்கு. இல்லை, தலித்தை மட்டும் குறிப்பாக சொல்கிறீங்கன்னா கேள்வி. இப்போ நீங்கள் டாபிக் நீங்கள் திருமாவளவன் நோக்கி வச்சிங்க. நீங்கள் வந்து திமுக, அதிமுக, பாமகன்னு எல்லாம் வச்சுன்னா நான் டாபிக் அதில் பேசுவேன். உங்கள் கேள்வி திருமாவளவன் வச்சு நீங்கள் சொன்னதுனால நான் திருமாவளவன் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதே பாமக வச்சு அன்புமணி வச்சு என்கிட்ட பேசுகிறேன், நான் அன்புமணிக்கு விளக்கம் கொடுப்பேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமாவளவன் டாபிக் அதை பற்றி பேசுகிறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் இந்த எலெக்ஷனில் காணாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மற்ற எல்லா தலைவர்களும் எப்படி பாஜக இணைஞ்சு போனாங்கன்னா, அவங்களோட வாக்கு வங்கி எல்லாமே பாஜக போயிடுச்சு. அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தலித் தலைவர்கள் இருக்காங்களே, அவங்களோட வாக்கு வங்கி இந்துத்துவ வாக்கு வங்கியை மாறிடுச்சாங்க. ஸோ இந்துத்துவ வாக்கு வங்கி மாறினால பாஜக சேர்ந்து போனதுனால அவங்களும் அதோட ஈல்ட் ஆகிட்டாங்க, தலைவரும் ஈல்ட் ஆகிட்டாங்க. அவங்களால விலகி நின்னா வாக்கு வங்கி இல்லாத வெறும் தலைவர் வந்து வேல்யூ ஆக மாட்டாங்க, அரசியல் களத்தில் சோபிக்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல திருமாவளவனுக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. திருமாவளவன் அவர்கள் வந்து பாஜக கிட்டையும் ஆர்எஸ்எஸ் கிட்டையும் பணிஞ்சு போல. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸும் பாஜக பெற்ற பிள்ளை இருக்குல்ல, பிள்ளையான விஜய், அவர் சைடில் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கிட்ட அவர் வந்து பணிஞ்சு போயிட்டார், அவரோட இணங்கி போயிட்டார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இதுதான் சிம்பிள் விஷயம். திருமாவளவன் அவர்கள் இந்த இடத்துல நீர்த்து போனதுக்கான விஷயம் இது இவ்வளோ தான் பார்க்க. அவர் வாக்கு வங்கி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. எப்போ ஆதவ ஒரிஜினா போன்ற ஃபேக்டர்லாம் வந்து திமுகலேருந்து அவரோட கட்சிக்கு வந்து அதில் ஒரு பயணத்தை பட்டுட்டு அதுலேருந்து வெளியே போயிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த வாக்கு வங்கி கொண்டு போய் சேர்த்தனது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, மொத்த பேர் வந்துட்டாங்க, 10 பேர் தான் இருக்காங்க உங்கள் கட்சியில், 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதை அவர் செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதை இவரால் அதை தடுத்து நிறுத்த முடியல. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பேச வேண்டியது இருக்குது. அடிப்படையில் என்ன அப்படின்னா, இப்போ திமுக, அதிமுக
இதுதான் தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சியில் இருந்துச்சு. அதிமுக ஒரு சினிமா பிம்பம் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கு வந்து வேறு எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் எம்ஜிஆரையோ ஜெயலலிதா நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ஒரு சினிமா பிரபலத்தின் அடிப்படையில் உருவான கட்சி தான். திமுகவுக்கு மட்டும் தான் கிரவுண்ட்லேருந்து உருவான ஒரு கட்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் உருவான ஒரு கட்சி நம்ம பார்க்கலாம். ஓகே சார், 2 திராவிட கட்சி, திமுக அதிமுக. இந்த 2 கட்சியில் சுற்றி தான் சிபிஎம், சிபிஐ, விசிக, காங்கிரஸ், மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இதை சுற்றி தான் வந்து எப்பவுமே அரசியல் தான் முடிவெடுப்பாங்க. இதுதான் 2 ஃபேக்டராக இருக்கும். இதை தாண்டி 3வது ஃபேக்டரில் வந்துச்சு, அது நிலை பெறல. தேமுதிக வந்தாங்க, அதுவும் சீக்கிரம் விழுந்துருச்சு. ஒரு மூப்பனார் வந்தார், அவரும் விழுந்துட்டாரு. பாமக வந்தாங்க, அவங்களும் விழுந்துட்டாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா இதோட ட்ராவல் பண்ணோம். ஒன்று திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இப்போ புதுசாக விஜய் ஒருத்தர் வந்திருக்காருல்ல, இவர் யார்? இவர் வந்து முழுக்க சினிமா ப்ராப்ளம் மட்டும்தான். இவருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு பெரிய கரிஸ்மெட்டிக் லீடரோ கிரவுண்ட்லேருந்து உருவான தலைவரே கிடையாது. ஆனால் இன்னைக்கு விஜயோட போய் நிற்கிற தலைவர் திருமாவளவன் யார்? அடிப்படையில் கிரவுண்ட்லேருந்து உருவான தலைவர். ஆதி திராவிட மக்களுக்கு எதிரான கொடுமையை தட்டி கேட்டு அதுலேருந்து உருவான தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள். பாமக யார்? பாமக வந்து வன்னிய சமூகத்து, பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூகத்துக்கான சமூக நீதிக்காக போராடி 20க்கும் மேற்பட்ட உயிரிழந்து மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக உருவான கட்சி தான் பாமக. புதிய தமிழகம் கட்சி. அதே போல் வந்து அது வந்து தேவேந்திர கொள்கையாளருக்காக பாடுபட்டு உருவான கட்சி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் அவ்வளோ கட்சிகளும் எங்கே போய் நிற்கிறாங்கன்னா நடிகர் போய் நின்றுருக்காங்க ஆல்மோஸ்ட். அப்போ என்னென்னா இந்த பாலிடிக்ஸோட விஷயம் என்னென்னா, கிரவுண்டில் தான் சொந்த சமூகத்துக்காக பல துயரங்களை இழந்து வழியை இழந்து அது மூலமாக உருவான ஒரு தலைவர் ஒரு கட்டத்தில் நீர்த்து போகக்கூடிய இடத்துக்கு போகிறாருன்னா அதுக்கு காரணம் ஒரு நடிகராக இருக்கார். அப்படின்னா அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரச்சனை சரி பண்ணுறதை பற்றி யாரும் யோசிக்கல. சரி, ஓகே, இதுதான் காத்தடிக்கிற பக்கம், இந்த பக்கம் போய் நம்ம சேர்ந்துரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுதான் இவங்க இவ்வளோ நாள் அரசியல் கற்றுக்கிட்ட பாடமா? இந்த எல்லா கட்சியும் நோக்கி கேட்குறேன் நான். பாமக போல நினைக்காதீங்க. பாமக வந்து ஒரு அண்டர்லீனில் சைலண்டாக சாஃப்ட் டவுனில் போயிட்டு இருக்காங்க விஜயோட. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ இதுதான் உங்களோட அரசியலான்னு கேட்குறேன். இப்போ பாஜக எதிர்த்து நீங்கள்லாம் அரசியல் செய்கிறீங்க. பாஜக கிட்ட நீங்கள், ஏன்னா பாஜகவோட இந்துத்துவ சித்தாந்தத்தை இங்கே இருக்க மக்கள் யாரும் புரிஞ்சுக்கல, அதை நோக்கி ஈல்டாகி நகரல. கேஸ்ட்டாக மக்கள் மொபிலைஸ் ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு, சில கேஸ்ட் பேஸில் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். இந்த கட்சிக்கு வந்து இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் இடத்துல இதில் வந்து இந்த சாதி டாமினேட் இருக்கும், இது ஃபுல்லாகவே டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கும், இது ஏடிஎம்கே சாதகமாக இருக்கும், பிரிக்கலாம் நீங்கள். ஆனால் இங்கே வந்து மக்களை வந்து மத ரீதியாக பிரிக்க முடியல. அதனால தான் பாஜக இங்கே சோபிக்க முடியல, பாஜக வீழ்ந்துட்டாங்க. ஆனால் இங்கே மக்கள் சாதி ரீதியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பாஜக புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற அரசியல் அவங்க செய்யவே இல்லை, கடைசி வரையும் செய்யலை. இப்போ வரையும் அவங்க தப்பான மதவாத அரசியலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. அது என்னென்னா, சினிமா கவர்ச்சியில் வீழ்ந்து போகிற கூட வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸ் என்னென்னா, எதுக்காக சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சனை எங்கேருந்து வரும் தெரியுமா? ஒரு அரசியல் கட்சிக்கு பிரச்சனை இன்னொரு அரசியல் கட்சியால் வராது, சினிமாவிலேருந்து தான் வரும். கலைஞருக்கு இப்போ பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சுன்னா சினிமாலேருந்து வந்து எம்ஜிஆரால தான் வந்துச்சு பிரச்சனை. உள்ளே கொண்டு வந்ததே கலைஞர் தானே. அது உண்மைதான். அந்த விளைவு அவங்க இப்போ தான் உணர்றாங்க. அண்ணா அவர்கள் அது காரணம் அண்ணா, கலைஞர் வீட்டில் அண்ணா தான் காரணம். அண்ணானா தம்பி ஒரு எம்ஜிஆர் கூட்டு வா, எம்ஜிஆர் முகத்தை கூட்டு வா, அரசியல் கூட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் தான் அவர் கொண்டு வந்து செஞ்சார். அதோட விளைவு என்னாச்சுன்னா, இவங்க 2 பேருக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதில் நீ பெரியவனா நான் பெரியவனா, கலைஞர் பெரியவரா எம்ஜிஆர் பெரியவரா அப்படின் போது, கலைஞர் ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் உருவான தலைவர், இவர் வந்து சினிமாவிலேருந்து உருவான தலைவர். மக்கள் யாருக்கு வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னா சினிமா ப்ராப்ளம் தான் வெயிட்டேஜ் கொடுத்து இதை தான் வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க, இதை கீழே டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட விளைவு இப்போ வரையும் தொடர்ந்துட்டே இருக்குது. அதனால தான் வந்து இங்கே வந்து விஜயகாந்த் அவர்களால் சீக்கிரமாக எதிர்கட்சி தலைவர் ஆக முடியுது. இன்றைக்கி வந்து விஜயால் வந்து ஈஸியாக ஆட்சி கைப்பற்ற முடியுது. ஸோ குறிப்பாக திருமாவளவன் பற்றி பேசும்போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நான் அமைச்சரில் பங்கு பெற்ற வெளிவர முடியாதா, டிடாச்சடாக இருப்புன்னு சொல்லி பதிலாம் கொடுக்குறாருல்ல. ஏங்க அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேச்சு பேசிட்டு இருப்பாருங்க அவர் திருமாவளவன். அவர் ஃபர்ஸ்ட் பேசுறது தெளிவாக தான் இருக்கிறார். அவர் வந்து போன வருஷம் அண்ணாமலையை சொன்னார்னு நினைக்கிறேன், 2025 அப்போவே சொன்னார். திருமாவளவன் அவர்கள் பாஜக எதிர்ப்பு, அண்ணாமலை எதிர்ப்புன்ற பேசிக்கிட்டு தெளிவற்ற அரசியல் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னார். அதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? 2024-25 நினைக்கிறேன், மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவன் நடத்தினார். அந்த மது ஒழிப்பு மாநாட்டோட தீர்மானம் என்னன்னு தெரியுங்களா? ஸ்டாலினுக்கு எதிரான தீர்மானம் இல்லை, மோடிக்கு எதிரான தீர்மானம், பாஜக எதிரான. அதுக்கும் என்ன சம்பந்தம்? வைகோ இருக்கார் பார்த்தீங்களா, வைகோ ஒரு விஷயம் பேசுறாரு, என்ன தெரியுமா? விஜய் ஆட்சி சூப்பராக இருக்குது, ரொம்ப தாவை கட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், போக்சோ வழக்குகள் நிறைய பதிவாகுது. இதுக்கு காரணம் மோடி இதுக்காக தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்கிறாரு. கூத்த பார்த்தீங்களா? இதைத்தான் திருமாவளவன் அன்றைக்கி செஞ்சார், மது ஒழிப்பு விஷயத்தில் செஞ்சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் நீண்ட காலமாகவே வந்து ஒரு தெளிவற்ற நிலையில் தான் இருக்கிறாரு. ஸோ எதுக்குன்னா, அவர் விஜயோட ஆட்சிக்கு ஆதரவுன்னு சொல்கிறாரு, ஆனால் திமுகவோட நாங்கள் அரசியல் உறவில் இருக்கோம் அப்படிங்கிறாரு. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அப்படி தான் நீங்கள் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்க முடியும், இல்லை எதிர்கட்சியாக இருக்க முடியும். நான் 2ஆவும் இருப்பேன் அப்படின்னா அது என்ன விதமான குழப்பத்துக்கு வழி வைக்கும்? ஆளுங்கட்சி எடுத்து எதிர்கட்சி அரசியல் செய்யும், எதிர்கட்சி எடுத்து ஆளுங்கட்சி அரசியல் செய்யும். நீங்கள் எப்படி 2த்தில் பங்கெடுப்பீங்க? இது என்ன விதமான ஸ்டேட்மெண்ட் இது? இப்போ தான் இந்த பாலிடிக்ஸ் தெளிவடைஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். விஜய் உருவாக்கின அந்த புதிய கூட்டணி கிளியர் ஆகிடுச்சு. என்னென்னு கிளியர் ஆகிடுச்சு. ஐஎம்எல், காங்கிரஸ், விசிகா,
மற்ற சின்ன சின்ன கட்சிலாம் மதிமுகலாம் சேர்ந்து அங்கே போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் மதிமுக 2 எம்எல்ஏக்கள் போக முடியாது, அது முடிஞ்சு போச்சு. எல்லாம் இங்கே வந்துட்டாங்களா. இப்போ சிபிஎம் சிபிஐ ஒரு இடதுசாரி தனியாக வெளியிட்டிருக்காங்க, ஒரு சின்ன கூட்டணி வெளியே செயல்பட போகிறாங்க. இப்போ திமுக தனித்து இருக்காங்க, அவங்களோட தேமுதிக இந்த சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சிலாம் இருக்குது. இப்போ திமுக தங்களுடைய அரசியலை எப்படி கட்டமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். ஆனால் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியர், திருமாவளவன் இனிமேல் ஆளுங்கட்சியில் வரிசையில் இருக்கிறார். அவர் இனிமேல் வந்து திமுக எதிர்த்து அரசியல் செஞ்சாகணும், அதுதான் அவரோட வாய்ப்பு. ஆனால் இங்கேயும் அங்கேயும் அப்படின்ற ஆட்டம் இனிமேல் அவரால் ஆட முடியாது. இதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. கடந்த காலகட்டத்தில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாஜகவுக்கு எதிராக பல போராட்டங்களை ஒருங்கிணைஞ்சு கட்டமைச்சாங்க. அதே போல இப்போ விஜய் தலைமையிலான கூட்டணி பாஜகவுக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டங்களை கட்டமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு பத்திரிகை தான் நினைக்கிறேன். பாஜக எதிர்ப்புக்கும் விஜய் அவர்களுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் நீண்ட காலமாக விஜயோட அரசியல் ரெகுலர் கவனிச்சிட்டு அவர் எந்த அளவுகோல் எந்த ஒரு இடத்துல திரும்ப போயிருக்காரு. காங்கிரஸ் இருக்கு, இப்போ மதிமுக போன்ற இருக்கு. காங்கிரஸ் அவருக்கு முட்டு கொடுக்குறான்னு சொன்னானுங்க. விஜய் அவர்களுக்கு எம்பி கணக்கு இல்லை, அதனால இந்திய கூட்டணியில் விஜயில் சேர்ந்து பயணிக்க முடியாது, எம்பி வரும்போது பார்த்துலாங்கிறாங்க. அப்போ விஜயை காக்குறாங்க. இதில் பாஜக எதிர்ப்புங்கிற விஷயம் நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, நான் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தியோட கணக்கு என்னன்னா, ஓகே இதெல்லாம் ரொம்ப லார்ஜஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். அவர் 2029 விஜய் வச்சு பிரச்சாரம் செய்யலான்னு பார்க்குறாரு காங்கிரஸ்க்கு ஆதரவாக, தன்னோட கூட்டணிக்கு ஆதரவாக. அன்றைக்கி காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருப்பதும் இப்போ வரையும் தெரியல, இந்தியா கூட்டணியா அல்லது வேறு ஏதாவது கூட்டணி உருவாகுதான்னு தெரியல. காங்கிரஸ்க்கு ஆதரவாக விஜயை பிரச்சாரத்தை யூஸ் பண்ண அவங்க நினைக்கிறாங்க, அது ஒரு கணக்கு மட்டும் அவங்ககிட்ட இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ராகுல் காந்திக்கு இன்றைக்கி நாடாளுமன்றத்தோடைய ஃப்ளோரில் தனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு டிஎம்கேட சப்போர்ட் தான் வேணும். டிஎம்கேக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 30 எம்பிக்கள் மேலே இருக்காங்க, லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து. அப்போ 30 எம்பிக்களோட ஸ்ட்ரென்த்துங்கிறது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கிற ஒரு போராட்டத்துக்கு அது மிகப்பெரிய வலுசு இருக்கும். அது அவங்க அந்த இடத்துல வேற ஒரு டிவிஷன் எடுத்தாங்கன்னா அது வந்து அங்கே இந்தியா கூட்டணி அங்கேயே பலவீனப்படுத்துகிற இடத்துக்கு போயிடும். ஆல்ரெடி திரிணாமுல் காங்கிரஸ் போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து எம்பிகளே இல்லை. இன்றைக்கி வந்து 2வது பெரிய கட்சி எஸ்பி தான், சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்தடுத்துல யாருன்னா டிஎம்கே தான் இருக்காங்க. இப்போ டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கு இருக்கிற சிக்கலில் எப்படி நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து மோடி எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும் துரிதமாக செய்ய முடியாது, துணிவோடு செய்ய முடியாது. அவங்களுக்கு அதிலே பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த இடத்துல திருமாவளவனை கூட வச்சிருக்கிறதுனாலையோ இப்போ இவங்களாம் கூட வச்சிருக்கிறதுனாலையோ விஜய் அவர்கள் வந்து மோடி எதிர்ப்பு அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர் எந்த இடத்துல செய்கிறாரு. அவர் வந்து வெளிப்படை சொன்னார் இல்லைங்க, நான் தேவையில்லாமல் வந்து மத்திய அரசோட நான் இது பகச்சிக்க மாட்டேன், நான் இன்னைக்கு தான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டார்ல. அப்புறம் இதில் உங்களுக்கு எதிர்க்க வேண்டியது எதிர்ப்புன்றார்ல சார், அந்த எதிர்ப்பில் வந்து இருப்பார் நினைக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள் எந்த இடத்துல இது எதிர்த்துருக்காரு. இப்போ எதிர்க்க வேண்டிய வாய்ப்புகள் இந்த 45 நாள் 50 நாள் ஆச்சு. விஜயோட ஆட்சி 50 நாள் ஆயிடுச்சு. இந்த 50 நாளில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ராம்ஜி அது பேர் மாற்றிருக்காங்க, அது ஒரு பேர் மாற்றி திட்டம். அந்த திட்டத்தில் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க. கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை எதிர்த்து அந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா அது மாநில அரசினுடைய உரிமை பறிக்குது, மாநில அரசு அதிகமான ஃபண்ட் ஸ்பெண்ட் பண்ண வைக்குது, மாநிலத்துக்குரிய நிறைய நிதி சுமை அதை ஏற்படுத்த அடிப்படையில். 2வது மகாத்மா காந்தி இருட்டடிப்பு செய்கிற வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஐக்கானே மகாத்மா காந்தி தான். அப்போ அவர் இருட்டடிப்பு செய்யும் போது அவங்க அதை எதிர்க்கிறாங்க. அதில் விஜயோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு விஜயோட அரசு இங்கே இருக்குது, விஜயோட நிலைப்பாடுதல் என்ன? கூட காங்கிரஸ் இருக்காங்க. அப்போ கூட்ட அமைச்சரவை இந்த அமைச்சரவை அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக புதிய பேர் மாற்றப்பட்ட அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக என்ன தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க, அதை பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன சொல்லுங்க. கடிதம் எழுதியிருக்காருல்ல, மகாத்மா காந்தி பேரே தொடரணும், ஸ்டேட் வந்து அதிகமாக வந்து நிதி சுமைக்கு ஆளாக்குறாங்க, கடிதம் எழுதியிருக்காரு சார். இப்போ இந்த கடிதத்தை வச்சு என்ன பண்ண சொல்றீங்க? இந்த கடிதத்தை வச்சு என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க இவர் விஜய் வந்து தமிழ் தாய் பாலத்தை பாடுறன்னு சொல்லி சென்ட்ரலில் போய் ஒரு கடிதம் கொடுத்து பர்மிஷன் கேட்டு வராருங்க. அவர் இவரோட பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தில் தன்னோட அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தில் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட பிரதமர் மோடி கிட்ட போயிட்டு ஒரு அனுமதி வாங்கிட்டோ இல்லை அவர்கிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டு தான் வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துல இவர் இருக்கிறாரு. ஸோ இப்போ இவர் என்னங்க அந்த விஷயத்தை காங்கிரஸ் பாஜக எதிர்க்கிறதுக்கும் விஜய் எதிர்க்கிறது என்னங்க? 2 பேருக்கும் அளவே இல்லைங்க, அது பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த அரசியலை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க மலையேற போகிறாங்க எனக்கு புரியல. எனக்கு நல்லா பாருங்க, இது வந்து இப்போ அவ்வளோதான். இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த அலைன்ஸ் எதுக்கானதான் தெளிவாக புரிஞ்சுக்கும். இது வந்து வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்காக விஜயோடைய விஷயம், அதுதான் அவருக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. அவருக்கு வந்து தன்னுடைய எம்எல்ஏக்களே விசில் சின்னத்தில் வெற்றி பெற்ற 118 எம்எல்ஏக்களுக்கு அவருக்கு வேணும். அவருக்கு அதை நோக்கி அவர் ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஒப்புதல் வாக்குமூலம் வைக்க கொடுத்துருக்காரு, மறந்துடக்கூடாது. ஸோ அதை நோக்கி விஜய் ஒர்க் பண்ணுறாரு. ரைட், ஓகே. அவருக்கு சிக்கல் அதுதான். நாளைக்கு இடைத்தேர்தல் வந்ததுன்னா 7 தொகுதியோ 10 தொகுதியோ 20 தொகுதியோ எத்தனை தொகுதியும் சரி, அதில் இந்த கூட்டணியாக போய் அவர் நிற்கணும். விசிகா கூட இருக்கணும், அன்றைக்கி அவங்களுக்கு காங்கிரஸ் கூட இருக்கணும், மற்ற இவங்கெல்லாம் கூட இருக்கணும், ஐயமெல்லாம் கூட இருக்கணும். இதுதான் ஒரு நோக்கம். ஒன்று, உள்ளாட்சி எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு பெரிய வெற்றி பெறணும், அப்போ வந்து இவங்களெல்லாம் கூட வச்சுக்கணும். அவருக்கு இது நோக்கம் இதுதான். ஆனால் காங்கிரஸ் நோக்கம் அதில் உள்ளாட்சியில் ஆட்சி கைப்பற்றதோ இடத்துல நீங்கள் கைப்பற்றதோ காங்கிரஸோட விருப்பம் இல்லை. காங்கிரஸோட விருப்பம் 2029 திருமாவளவன் விருப்பம் அதிகபட்சம் எதுவாக இருக்கும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த 2 எம்பிகளை கண்டினியூ பண்ண அவரால் கண்டினியூ பண்ணால் கட்சியோட ரெகக்னேஷன் தக்க வைக்க முடியும் அவரால். அவர் அதை நோக்கி தான் திங்க் பண்ணுவார்.
அப்போ அதில் மேபி உள்ளாட்சி எலெக்ஷன் வேணால் அவங்களுக்கு ஆசைப்படலாம். உள்ளாட்சியில் வந்து ஏதாவது கொஞ்சம் சில கவுன்சிலர்ஸ் கிடைச்சா இல்லை மாநகராட்சி ஏதாவது கிடைச்சா அது அவங்க ஆசைப்படலாம். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் சீட் கிடைக்காது. அது வந்து உறுதி. ஃபுல்லாக டிவிக்கு தான் நிற்க போகிறாங்கிறது தெளிவான விஷயம். திருமாவளவன் நோக்கம் ஃபுல்லாகவே உள்ளாட்சி எலெக்ஷன், காங்கிரஸ் எலெக்ஷன் நோக்கம் ஃபுல்லாகவே 2023 நடக்கக்கூடிய மக்களவை எலெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வச்சுட்டு அவங்க இப்போ வந்து அடுத்த கட்டமாக வேறு எந்த அளவுக்கு அரசியல் நோக்கி பெரிய திங்க் பண்ண போகிறாங்க எதுவுமே கிடையாது. இது எல்லாமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த கிரவுண்டுக்குள்ளே நின்றுச்சு. இதுக்கு மேலே இது நகராது, அவ்வளோதான். விஜயால் ஒருபோதும் எனக்கு தெரிஞ்சு பாஜக எதிர்ப்பு அரசியலையோ இல்லை அவங்களுடைய சீரியஸான விஷயங்கள் டச் பண்ணும்போது அதை எதிர்த்து அவரால் அரசியல் செய்ய முடியுன்ற மாதிரி இப்போ நான் பார்க்கல. மேபி வருங்காலத்தில் அவர் மாற்றிப்பாரான்னு எனக்கு தெரியல. ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி.